காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம கதிர் அண்ட் ராஜ்யா தான். நேற்றே பார்த்தோம் இல்லையா, கதிர் சொல்லியிருக்காரு, ஓகே நம்ம எப்படியாவது சென்னைக்கு போகிறோம், நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வா, எஸ்ஐ செலெக்ஷனில் நீ கண்டிப்பாக செலக்ட் ஆயிரு, உன்னை கூட்டிகிட்டு போகிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. பட் இங்கே நம்மளோட ராஜ் கொஞ்சம் பயமாகவே இருக்காங்க. அப்போ கேட்காரு, என்ன எக்ஸாம் நினச்சி பயப்படுறேன் அப்படின்போது, அப்படிலாம் இல்லை வீட்டை நினச்சி பயப்படுறேன், நம்ம எப்படி போகிறது அப்படின்போது கதிர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏதாவது போய் சொல்லிட்டு அப்பாட்ட போய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்போது ராஜ் பயப்படுறாங்க. மாமாட்ட நம்ம போய் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா நாளைக்கு மாமா தெரிஞ்சிருச்சுன்னா செலெக்ஷன் போனதே தப்பு, அதுவும் போய் சொல்லிட்டு போனீங்களான்னு இன்னும் பிரச்சனை வரும், எனக்கு அதான் பயமாக இருக்குது, வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ கதிர் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அதை யோசிக்க வேண்டிய வார்த்தை. என்ன அப்படின்னா, இப்போது நீ வேலைக்கு போகிற, வீட்டில் இருப்பே வேலைக்கு போவியா அப்படின்போது நான் வேலைக்கு தான் போவேன், சரி உனக்கு பிடிச்ச மாதிரி, சரி நீ ஏதோ ஒரு வேலைக்கு இன்னொரு 10 வருஷம் கழித்து போகிறேன்னே வச்சுக்குவோமே, அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ யோசித்து பார்க்கும்போது அதே இடத்துல இன்னொருத்தங்க உன்ன மாதிரி உன் வயசில் இருக்க ஒரு பொண்ணு அந்த இடத்துல ஒரு போலீஸாக நிற்கும்போது அதை பார்க்கும்போது உன் மனசு எப்படி இருக்கும்? ஐயோ இதை நம்மளும் பண்ண இருந்திருக்கலாமே, அன்றைக்கி நம்ம கனவுக்காக போராடி இருக்கலாமே அப்படின்னு உனக்கு தோணும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ அதை யோசித்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ நீ எடுக்க போட முடிவு தெளிவாக இருக்கணும். இப்போ சொல்லு நீ என்ன பண்ணலாம் அப்படின்போது அவங்க அப்போ யோசிக்கிறாங்க. இங்கே பார், உனக்கு இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் தரேன், அதுக்குள்ளே யோசிச்சு சொல்லு, போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு எக்ஸாம் எழுதணுமா இல்லை வீட்டில் இப்படி தான் இருந்துட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்க போறியா அப்படின்றத யோசிச்சு நீ டிசைட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டைம் லைன் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட தங்கமயில் தான். ஸோ ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டே புலம்பிகிட்டு இருக்காங்க. ஐயோ ஸ்கூலுக்கு வந்தாச்சு, இப்போ வந்து சர்டிஃபிகேட் வேறு கரஸ்பாண்டன்ட் கேட்பாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக கரஸ்பாண்டன்ட் வந்துடுறாரு. வந்துட்டு என்னம்மா பொங்கல்லாம் நல்லா போச்சா? போச்சிங்க சார். ஓகே இப்போ எங்கள் சர்டிஃபிகேட் எங்கே? பொங்கல் லீவ் முடிஞ்ச சர்டிஃபிகேட் தரேன் நீங்களே, எங்கே அது அப்படின்போது, சார் இன்னும் ரெடி ஆகலை சார் அப்படின்போது அவர் திட்டுறாரு. என்னம்மா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டை பொறுப்பாக வச்சுக்க மாட்டீங்க, அதோட காப்பி இருக்கான்னு கேட்டால் கிடையாது, ஃபோனில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, நீங்கள் படித்தவங்க தானே, படித்தவங்க வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியலையா அப்படின்போது, இல்லை சார் நான் வேலைக்கு போகணுன்ற ஐடியாவே இல்லை சார் எனக்கு, அதனால் நாங்கள் எத்தனை நாள் சர்டிஃபிகேட் பற்றி யோசிக்கல அப்படின்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, சர்டிஃபிகேட்னா வேலைக்கு மட்டும்தானம்மா, மற்ற எத்தனை இடத்துக்கு சர்டிஃபிகேட் தேவைப்படும், நீ என்னமோ இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, நான் உங்கள் மாமா கிட்டே பேசிக்கிறேன், நான் பாண்டியன்கிட்டே பேசிக்கிறேன், ஏன்னா நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு சர்டிஃபிகேட் பார்க்காம வெரிஃபிகேஷன் பண்ணாமல் யாருக்கும் வேலை தர மாட்டோம், பாண்டியன் சொன்னாரேன்றக்காக தான் அவனுக்கு வேலை கொடுத்தோம், நான் அவர்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்போது, ஸோ தங்கமே சொல்கிறாங்க, ஐயோ வேணாம் சார் வேணாம், அவரே பாவம் நிறைய ஒர்க்கில் இருப்பார், டென்ஷனில் இருப்பார், நான் எப்படியாவது உங்களுக்கு தந்துடுறேன் சார், மண்டேக்குள்ளே தந்துடுறேன் சார் அப்படின்னு ஒரு டைம்லைன் கேட்டிருக்காங்க. ஸோ அவர் தான் சொல்லியிருக்காரு, இங்கே பாருமா இதுக்கு மேலே என்னால் டைம் கொடுக்க முடியாது, திங்கக்கிழமை நீ சப்மிட் பண்ணலைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பழனிக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. நம்மளோட பழனியை பற்றி எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறாரு நம்ம பாண்டியன். என்னதுன்னா, நம்ம பாண்டியன் வந்துட்டு பாண்டியன் கடையில் தான் பழனி வேலை பார்க்குறாரு, பழனி அண்ட் செந்தில் 2 பேருமே கடையில் தான் இருக்காங்க. என் பசங்களுக்கு நான் என்னெல்லாம் செய்வேனோ அதெல்லாம் என் மச்சான் பழனிக்கும் செய்வேன், அவன் எனக்கு மூத்த புள்ள மாதிரி என் கூடவே இருந்திருக்கா, என் மூத்த புள்ள மாதிரி எங்களை நம்பி வந்துட்டான். ஸோ என் பசங்களுக்கு என்னெல்லாம் நான் கொடுப்பனோ அதை அவனுக்கும் கொடுப்பேன், சொத்தில் நான் சமமாக தான் ஈக்குவலாக கொடுப்பேன் அப்படின்றத அவர் ஷேர் பண்ணுறாரு. அண்ட் கோமதியும் சொல்கிறாங்க, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிச்சயம் நடந்து நின்று போச்சு, அது பழனி மேலே தப்பு இல்லை, எங்கள் அண்ணனுங்க தான் வந்து இப்படிலாம் நிறுத்திட்டானுங்க அப்படின்றாங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையுமே அவங்க பொண்ணு வீட்லேயும் விசாரிச்சிருக்காங்க. லைக் நம்மளோட மீனா அண்ட் செந்தில் அவங்க வந்து தாசில்தார் பொண்ணு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ இவரும் சொல்லிடுறாரு, பாண்டியன் உங்களுக்கு எல்லாமே தெரியும், கல்யாணம் அப்படின்றது ஒரு ஒளிவு மறைவு இல்லாத விஷயமா இருக்கணும். ஸோ செந்திலும் சரி மீனாவும் சரி விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதே மாதிரி ராஜும் கதிரும் சரி அவங்களும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லணும், நாளைக்கு எந்த ஒரு சங்கடமும் வரக்கூடாது நான் சொல்லணும் அப்படின்றக்காக பாண்டியன் சொல்கிறாரு. பட் அந்த பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் புரியுதுங்க, ஆல்ரெடி எங்ககிட்ட எல்லாத்தையும் புரோக்கர் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. சரி பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு பொண்ணை வர சொல்கிறாங்க. அண்ட் பொண்ணு பேர் வந்து சீதா, எம்ஃபில் படிச்சிருக்காங்களாம். பொண்ணை பார்க்க கூட மாட்டார் நம்ம பழனி, ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசி அது ஃபிக்ஸ் ஆகலைன்ற வருத்தம் இருக்குல்லையே, அதனால் பொண்ணை எட்டி கூட பார்க்க மாட்டாரு. அப்புறம் எல்லாரும் கம்பல் பண்ணுறாங்களேன்றக்காக பார்த்தாரு, அவ்வளோதான். அப்புறம் பேசுகிறீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாலும், ஐயோ வேண்டாம் வேண்டாம் பொண்ணுக்கிட்ட நான் பேசலாம் இல்லை அப்படின்றாரு. அண்ட் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. ஸோ மற்றவங்களாம் சொல்கிறாங்க, அதை பிடிச்சிருச்சுல போய் பேசுங்க மாமா அப்படின்போது, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம்
அதெல்லாம் வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு பயம் இருக்குது ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நடந்த பயத்தில். பட் இவங்க வீட்டிலலாம் எல்லாருக்கும் ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் உடனே வந்து ஒரு நாள் அடுத்த வாரத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நிச்சயம் வச்சுக்கலாம். ஸோ இப்போவுமே உடனே கல்யாணத்தையும் வச்சுக்கலாம், உடனே கல்யாணத்தை நிச்சயமெல்லாம் வச்சுக்கலாம், கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேசிடுறாங்க. அண்ட் பாண்டியன் மறுபடியும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு. இவனுங்க அண்ணனுங்க ரொம்ப மோசமானவனுங்க, கல்யாணம் நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நாங்கள் உங்ககிட்ட எல்லா உண்மையும் இது வரைக்கும் நாங்கள் என்ன நடந்தோ அதெல்லாம் சொல்லிட்டோம். அண்ட் இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவனுக்கு ஏதாவது திருக்குமுள்ள பண்ணானுங்க அப்படின்னா நீங்கள் வளைஞ்சு கொடுத்துறாதீங்க, அவனுக்கு இப்படி தான் ஏதாவது கல்யாணம் நிறுத்த பண்ணுவானுங்க பார்த்துக்கோங்கன்னு. ஸோ பொண்ணு வீட்டில் ரொம்ப தெளிவாக ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமேல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போமா, சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பண்ணலாம், திருட்டுத்தனம்லாம் நம்ம அம்மாவுக்கு நிறையா தெரியுமே, கேட்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது அங்கே அப்பத்தா வெளியே பக்கத்து வீட்டிலேருந்து அப்பத்தா வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அப்பத்தா கேட்குறாங்க, என்ன உங்கள் வீட்டில் யாரையுமே காணோம் அப்படின் போது தங்கமேல் சொல்கிறாங்க, இப்படி வந்துட்டு பள்ளி மாமாவுக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க போயிருக்காங்கன்னு போது, அப்படியா பொண்ணு ஃபோட்டோ என்ன, பொண்ணு பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்துடுறாங்க பாண்டியன். ஸோ பாண்டியன் வந்ததுமே எல்லாரும் உள்ளே கிளம்புறாங்க. பாண்டியன் வந்துட்டு இருங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம் அப்படின்ட்டு தங்கமேலுக்கு சொல்கிற மாதிரி அவங்க மாமியார்கிட்ட சொல்லிட்டு இருக்காராம். லைக் வந்துட்டு நாங்கள் பொண்ணை பார்த்துட்டோம், பொண்ணு எம்ஃபில் படிச்சிருக்கு, நல்ல குடும்பம், அண்ட் கல்யாணத்தை நாங்கள் அடுத்த வாரத்துமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பேசியிருக்கோம், அவங்க அண்ணனுக்கு வந்து நிறுத்துவானுங்க, பட் அதையும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நாங்கள் பேசிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அப்பத்தாக்கு கேட்கணும்னு பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா நிற்கிறாங்க. அண்ட் இவங்க நம்மளோட கோமதியும் இன்னும் உள்ளே போகல. ஸோ கோமதி இங்கேருந்து அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ தான் கேட்குறாங்க, ஓகேவா பொண்ணு நல்லா இருக்கா அப்படின் போது, பொண்ணு நல்லா இருக்குது, வயசு தான் 36 ஆயிடுச்சு அப்படின் போது, சரி பரவாயில்ல நம்ம தம்பிக்கு 39 வயசு ஆயிடுச்சுல அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க அப்போ தான் சொல்கிறாங்க, சரிடி எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் உன் புருஷன் ஏதாவது வீராப்பா பேசி இவனுங்க ஏதாவது இதாகிட போகிறானுங்க, அதனால் உன் புருஷன்கிட்ட வீராப்பா பேசாமல் இருக்குன்னு சொல்லு. அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க கோமதியும், அண்ணனுக்கிட்டலாம் சொல்லிடாதம்மா அப்புறம் அவங்க நிறுத்துவானுங்கன்னு போது, ஐயோ இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. சரி நீ பணி விழுது உள்ளே போ அப்படின்னு கோமதி சொல்லும்போது அம்மா இருந்துட்டு, அவங்க அம்மா கோமதி அம்மா இருந்துட்டு, இல்லை நான் இங்கே உட்காந்துருந்தா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்றாங்க. ஸோ கோமதிக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுது. ஸோ வெளியில் பணி விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு அம்மா ஆசைப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தோட சரிம்மா நான் கிளம்புறேன்ட்டு உள்ளே போயிடுறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.